அன்பு நேர்களே, இந்த ஜேவிபி அரசை முஸ்லிம்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தல், பொது தேர்தலில் ஆர்வமாக வாக்களித்தார்கள். அதில் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. நாடு முழுவதும் அம்பாறை மாவட்டம் என்பது முஸ்லிம் காங்கிரசின் கோட்டை. அதே போன்று திருகோணமலை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக ஒரு முஸ்லிம் காங்கிரஸ் எம்பி பெறக்கூடிய பகுதி. அங்கேயெல்லாம் அதிருப்தி உருவாகி முஸ்லிம்கள் ஒட்டுமொத்தமாக ஜேவிபியின் பக்கம் தாவினார்கள். நாங்களும் இந்த ஊடகம் வாயிலாக ஜேவிபிக்கு இன்னும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றோம். அது வேறு விடயம். ஆனால் இப்பொழுது ஜித்தா, சவுதி அரேபியாவின் ஜித்தா நகருக்கான கன்சல் ஜெனரல் பதவிக்கு முஸ்லிம் அல்லாத ஒருவர் நியமனம் செய்யப்பட்டிருப்பது குறித்து முஸ்லிம்களின் புத்திஜீவிகள், கல்வியாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி அலைகள் தொடர்ந்து வந்தமனமே இருக்கிறது. இதை நாம் அரங்கேற்ற கூடாது என்று பார்த்தாலும் இல்லை, தொடர்ச்சியாக ஒரு 5 தினங்களாக இந்த எதிர்ப்பு அலைகள் நாட்டுக்குள் பொசிந்த வண்ணமே இருக்கின்றது, கசிந்த வண்ணமே வருகின்றது, தொடர்ச்சியாகவும் வந்து கொண்டே இருக்கின்றது. இப்பொழுது இந்த விடயத்தை நாங்கள் இந்தியாவுடன் ஒப்பிட்டு பார்ப்போம். இப்ப இந்தியாவில் இப்பொழுது இந்த பிஜேபி அரசு வந்த பிற்பாடு முஸ்லிம்களை அங்கு ஒட்டுமொத்தமாக நசுக்கின்றார்கள். அதிலே மிக குறிப்பாக அங்கு இப்பொழுது முஸ்லிம்களின் கடமைகளை எல்லாம் கவனிப்பது, அதாவது இங்க நாம சொல்வோம் இல்ல, அதாவது இந்த வக்ஃபு கடமை எல்லாம், வக்ஃபு, முத்தலாக்கு விடயங்கள், இப்படி இந்த வக்ஃபு இந்தியாவுக்குள்ள, இது நாம இலங்கைக்குள்ள இருந்த மரபம். இந்த வக்ஃபு வேலைகள் எல்லாம், வக்ஃபு என்று சொல்லுவது முஸ்லிம்களுக்குரிய அது ஒரு பணி. முஸ்லிம்கள் மாத்திரம்தான் அதை பார்க்கலாம், மற்ற ஆட்களுக்கு அது விளங்காது, தெரியாது. அந்த வகையில் பார்க்கின்ற போது இந்தியாவுக்குள் பிஜேபி அரசு, அது இந்த அமித்ஷா தடிமாறு ஒன்று இருக்குல்ல, இந்த உள்துறை அமைச்சன், அவன் பாவிதான் இதெல்லாம் கொண்டு வந்துகிட்டு மிச்சம் மோசமான முறையில முஸ்லிம்கள் மீது மிகப்பெரிய ஒரு இனவரை தாக்குதலை பல மாறி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அண்மையில் டாக்டர் ஜெய்சங்கர் இலங்கை வந்து இந்த விடயத்தை நீங்களும் கையாள வேண்டும் என்று சொல்லிட்டு போயிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது. ஏனெனில் தொடர்ச்சியாக முஸ்லிம்களின் ஒரு மறைமுகமான ஒடுக்கமாகவே இது பார்க்கப்படுகின்றது. ஏனெனில் ஜித்தா நகருக்கான கன்சல் ஜெனரல் பதவி என்பது மற்ற நாடுகள் போன்று அல்ல, அது ஒரு புனித தலங்கள். அந்த புனித தலங்கள் விடயத்திலும் அந்த தளத்துக்குள் போவதற்கும் அந்த தளம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அமைச்சர்கள், அதற்குரிய உயர் அதிகாரிகளை சந்திப்பதில் முஸ்லிம்கள் தான் கூடுதலாக விரும்பப்படுவார்கள். எனவே இந்த மாதிரி ஒரு விடயத்தில் இலங்கை அரசு ஒரு நான் நினைக்கிறேன், இதுவும் அந்த இந்தியாவில் ஒரு நகரு போன்றுதான் நாங்கள் எல்லாம் பார்க்க முடியும். சவுதி அரேபியா ஜித்தா நகருக்கான கன்சல் ஜெனரலின் சாதாரண பணிகளுக்கு அப்பால் ஹஜ், உம்ரா புனித யாத்திரைகளுக்காக பயணிக்கும் இலங்கை முஸ்லிம்களது நலன்களை ஒருங்கிணைப்பதும் மேற்பார்வை செய்வதும் புனித பிரதேசங்களுக்குள் பிரவேசித்து பணிகளை முன்னெடுப்பதும் அவரது பொறுப்புகளில் மிகப்பெரிய கடமையாகும். ஜித்தா நகரில் இருந்து ரியாத் நகருக்கு இலங்கை தூதுவர் ஆலயம் இடமாற்றம் செய்யப்பட்ட பின்னர் இலங்கை ஹஜ், உம்ரா யாத்திரைகள், புனித யாத்திரைகள் நலன்களையும் பேணும் நோக்கில் 1998 ஆண்டு அன்றைய ஜனாதிபதி சந்திரிகா அம்மையாரின் உத்தரவின் ஜித்தாவில் கன்சல் ஜெனரல் காரியாலயம் ஸ்தாபிக்கப்பட்டது. முதலாவது கன்சல் ஜெனரலாக ஜனாதிபதி சட்டத்தரணி, அதாவது யாரு, கோட்டையர் காலத்து அமைச்சர் அலிசப்ரி, சட்டத்தரணி அலிசப்ரி அவர் தான் நியமிக்கப்பட்டிருந்தார். அந்த 98 ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் கூடுதலான அத்தனை முஸ்லிம்கள் தான் இருந்து வருகின்றார்கள். தற்பொழுது அந்த வெற்றிடத்துக்கு மேற்படி பதவிக்கு சிரேஷ்ட அரச சேவை அதிகாரி ஹாபிஸ் நைமுதீன், மன்னிக்கவும், ஹாபிஸ் நைமுதீன் அவர்களது பெயர் ஏற்கனவே சிபாரிசு செய்யப்பட்டிருந்ததோடு தற்பொழுது மரபிற்கு மாற்றமாக முஸ்லிம் அல்லாத ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அது இந்த பதவியெல்லாம் சும்மாலேயே இந்த நாடாளுமன்ற தெரிவுக்குழுக்கு அதாவது சிசிக்கு போய் தன்பரும். இப்பொழுது இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்தின் முன்னாள் பொது முகாமையாளர் டிடிபி சேனநாயக்க நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இது ஒரு ஏற்றுக்கொள்ள விடயமாகவும் இது பார்க்கப்படவில்லை. இதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு அலைகள் இலங்கையின் முஸ்லிம்கள் மத்தியில் இருக்கிற கல்வியாளர்கள், புத்திஜீவிகள் மற்றும் பொதுநலன் கருதிகள் எத்தனை பேரும் மிகப்பெரிய கண்டனங்களை குவித்து வருகின்றார்கள். அதையெல்லாம் அரசாங்கம் கண்டுகொள்வதில்லை. இன்னொரு விடயம், இப்பொழுது நாம சொல்லிட்டோம் இல்ல, டாக்டர் ஜெய்சங்கர் வந்துதான் இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டு போயிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம். ஏனெனில் இது அத்தனையும் இந்த வக்ஃபு குழுக்கள் சம்பந்தமான அத்தனை வேலைகளுக்கும் இந்தியாவில் முஸ்லீம் அல்லாதவராக நியமிக்கப்படுகிறார். அதுக்கு எதிர்ப்பு வந்துச்சு இந்தியாவுக்குள்ளே.
இந்தியாவுக்குள்ள இந்த மாதிரி நியமனத்தை பிஜேபி செய்துட்டு பள்ளி விடயங்கள், பள்ளி ராஷ்டிரி விடயங்கள், அப்புறம் வக்ஃபு குழு சம்பந்தமான அத்தனை நியமங்களும் அங்க உள்ள பணங்கள் பரிசோதிக்கும் விடயங்கள் அத்தனையும் முஸ்லீம் அல்லாதவர்கள் அரசு அதிகாரிகளாக நான் முஸ்லீம் தான் இந்தியாவுக்குள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இது போகாமல் இப்ப ஜித்தாவுக்கான ஒரு நான் முஸ்லீம் ஒருவர் கான்சுல் ஜெனரலாக நியமிக்கப்பட்டிருப்பது என்பது இங்கும் அந்த முறை கையாளப்படுகின்றதா என்ற சந்தேகம் மிக அதிகமாகவே வலுப்பெற்று வருகின்றது. எதிர்ப்பும் ஒரு பக்கம் எதிர்ப்பு வந்தாலும் கூட மிகப்பெரிய அதிர்ச்சிய கொடி கட்டி பறக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த பதவிக்கு ஒரு முஸ்லீம் ஒருவர் தான் நியமிக்கப்பட வேண்டும் என்பது மிக பரவலான கருத்தாக இருந்து வருகின்றது. இன்னும் ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்ற போது முன்னாள் தூதுவர், முன்னாள் உயர்ஸ்தானிகள் என்ன இந்த 2 இந்தியாவிலும் இருந்திருக்கின்றார். அம்சா அவர்களும் இது குறித்து மிகப்பெரிய ஒரு செய்தியை வெளியாக்கி இருக்கின்றார். ஜித்தாவுக்கான கான்சுல் ஜெனரலாக முஸ்லிம் அல்லாத ஒருவரை நியமிக்க இலங்கை அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிகிறது. இந்த தீர்மானத்துக்கு எதிராக எழுந்துள்ள கவலைகளை வெறும் இனவாத கண்ணோட்டமாகவோ அல்லது பொது சேவையில் சமத்துவத்தை பேணுவதற்கு எதிரான எதிர்பார்ப்பாகவோ புறந்தள்ளிவிட முடியாது என்றும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். மாறாக இந்த பிரதிபலிப்புகள் செயற்பாட்டு பொருத்தப்பாடு எனும் மிக அடிப்படையான மற்றும் நிறுவன ரீதியான காரணங்கள் இருந்தே எழுகின்றது. ராஜதந்திர ரீதியில் ஜித்தா என்பது ஒரு சாதாரண பணியிடம் அல்ல. நடைமுறை ரீதியாக பார்த்தால் அது இலங்கையின் வெளிநாட்டு தூதரக பணிகளில் மிக முக்கியமான சமயம் சார் சேவைகளை வழங்கும் ஒரு மிகப்பெரிய தளமாகும். இலங்கை பிரஜைகளில் ஹஜ் மற்றும் உம்ரா கடமைகளை ஒருங்கிணைத்தல் மற்றும் முகாமைத்துவம் செய்தல் போன்ற பொறுப்புகள் கொண்ட மிக பொறுப்பான பதவி என்றும் இந்த பதவி சொல்லப்படுகிறது. எனவே புனித தலங்களுக்குள் நுழைவதற்கான அனுமதி, நடமாட்டம் மற்றும் அங்குள்ள நடைமுறைகளை கையாளுதல் போன்ற சமய மற்றும் ஏற்பாடுகளை ரீதியான யதார்த்தங்களில் இருந்து அந்த தூதரக பதவியின் வினைத்திறனை பிரித்து பார்க்க முடியாது என்றும் அம்சா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது ஒரு வரவேற்கக்கூடிய கருத்தாகவும் இன்று இலங்கை விடயத்தில் பார்க்கப்படுகின்ற. ஏனெனில் இந்த விடயத்தில் அரசாங்கம் ஒரு மெத்தன போக்கை கடைபிடிக்குமானால் மிகப்பெரிய பின்னடைவை அரசாங்கம் சந்திக்கும். ஏனெனில் மார்க்க விடயங்கள் எந்த ஒரு அரசும் கை வைக்க கூடாது என்பது இங்கு எல்லா மார்க்க விடயங்களும் பாருங்கள். இப்ப கைட்டில இந்த கைதடியில எவ்வளவோ போகுது, பிரச்சனை போகுது. இந்த பன்சில ஒன்றை கட்டிக்கிட்டு இப்படியாக சிறுபான்மை இனங்கள் மீது அரசாங்கம் தலையை தடவிட்டு தோளில் கை போட்டு அநியாயம் செய்வது போன்றுதான் இப்போது உணரப்படுகின்றது. இந்த தனித்துவமான பண்பானது ஏனைய வெளிநாட்டு தூதரக பணிகளில் இருந்து ஜித்தா கான்சுல் ஜெனரல் அலுவலகத்தை ஒரு முற்றிலும் மாறுபட்ட வகைக்கு நிறுத்துகிறது. இதனை ஒரு சாதாரண இடமாற்றவோ அல்லது பழமையான நியமனமாகவோ கருதுவது அதன் ஊடாக வழங்கப்படும் சேவைகளை பலவீனப்படுத்தும் அபாயத்தை கொண்டுள்ள அந்த அவர் சொல்றாரு. இந்த இப்படியாக போடுகின்ற போது அப்ப முஸ்லிம் மக்களின் இந்த புனித தலங்களுக்கு செல்லும் ஒரு எண்ணிக்கையும் குறைய வாய்ப்பு என்றால் சரியான அணுகுமுறையும் கவனிப்புகளும் இல்லை என்றால் அதில் சில வேளை அது கொஞ்சம் தொய்வு காணப்படலாம் என்றும் இங்கு தெளிவாக சொல்லப்படுகின்றது. இன்னும் ஒரு விடயம், அவங்க நான் முஸ்லிமை போடுவதற்கு காரணம் நாம் இந்த ஆட்சிக்குள் ஆராய்ந்து பார்த்த போது ஏகப்பட்ட குளறுபடிகள் இந்த ஹஜ் நியமனங்கள் போல் நடைபெறுகின்றான். அது உண்மையும் தான், நான் இல்லைன்னு மறக்க மாட்டேன். இந்த சோனோ கூட்டம் போயிட்டு அவங்களுக்கு வாசியானது, அதாவது அவங்க நலன் கருதி அவரவர் வாசிப்பத்த கொய்யா எப்படி தமிழ் சொல்வது, அவங்களோட வாசிப்பத்த கொய்யான்னு சொல்வது அவங்களோட நலன் கருதி அவங்களோட வாசிப்பக்கம் செய்வது என்ற ஒரு மிக பலமான ஒரு முறையீடு இந்த அரசாங்கத்துக்குள் செய்யப்பட்டிருக்கின்றது. அப்ப இதுவரைக்கும் அது நாடாளுமன்றத்தில் கூட இன்னும் பேசப்படவில்லை. பெறலாம் எதிர்வரும் காலங்களில் முஜிபுர் ரஹ்மான் போன்றவர்கள் கொக்கரிக்கலாம், அது நமக்கு தெரியாக. ஆனால் நாம் இதை முகந்து பார்த்த போது இந்த ஜித்தா கான்சுலர் பதவி என்பது மிகப்பெரிய குளறுபடிகள் கடந்த காலங்களாக இடம்பெற்று வருவதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. அதில் நான் இல்லை என்றும் சொல்ல மாட்டேன். ஏனெனில் இப்பொழுது நாம் அதை பார்க்கலாம். இந்த ஒரு 2 தடவையில் அந்த ஹஜ் முடிந்த பிற்பாடு
ரமசான் முடிந்து நோன்பு கடந்து ஹஜ் வருகின்ற போது இந்த ஹஜ்ஜிக்கு போய் வருகின்றவர்களை பொறுத்துத்தான் நாமல் அடுத்த இதை பற்றி சொல்ல முடியும். ஏனெனில் மிகப்பெரிய குளறுபடிகளும் கையாறல்களும் நடைபெறுவதாகவே அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியாக சொல்லப்படுகிறது முஸ்லிம் நபர்களால் தான். இதையெல்லாம் அரசாங்கம் ஜித்தாவுக்குள்ள என்ன நடக்குது அதெல்லாம் அரசாங்கம் பார்க்கல. ஆனால் அரசாங்கம் உயிரிடத்துக்கு தட்டிவிட்டு இருக்கின்றார்கள் ஒரு அணி. இது ஒரு அங்கிருந்து நம்ம கிடைக்கப்பட்ட தகவலாம பார்க்கின்றோம். அது தட்டிவிடப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லாம் நடைபெறுகின்றது. அதனால் ஒரு நான் முஸ்லிம் ஒருவரை போட்டால் இந்த குளறுபடிகள் நிறுத்தப்படும் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் இப்ப நியமிக்கப்படுறவர் யாரு? வேலை வாய்ப்பு பணியத்தின் பொது முகாமை சொல்ல தேவையில்லை. அப்பா ஊழல் கும்பம், அதாவது என்ன ஊழல் ஃபேக்டரிக்குள்ள இருந்து வராங்க. இவங்க சும்மரிப்பாங்களா? அப்ப ஆக ஒரு குறிப்பிட்ட கூட்டம், அது எந்த வகையில வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் அதே பாணியை செய்யத்தான் போகுது. இப்ப இவரை பிடிச்சிட்டு ஜேபிபி ஆதரவு கொண்டவர்கள் சில ஏஜென்சி வச்சுட்டு நடத்தலாம் இல்ல. உண்மையிலே சொல்ல போனால் இந்த ஹஜ் உம்ரா விடயத்துல மிகப்பெரிய ஊழல் நடக்குது. அது இல்லைன்னு யாரும் மறக்க முடியாது. இப்ப போயிருக்கிறவர் உத்தம சுத்தம் இல்லையே. அவர் ஏற்கனவே இதுக்கெல்லாம் நிறைய மூழ்கி போனவர் இல்லையா. இப்ப போறவரும் அவர் சுமரிப்பாரா? அப்ப அங்க பெரிய ஒரு வேட்டையாட போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனவே இது குறித்து நாம் இன்னும் பல செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றது. எனவே இந்த விடயத்தில் அம்சா அவர்களும் முன்னாள் தூதுவர் அம்சா அவர்களும் ஏகப்பட்ட விடயத்தை ஊடகம் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். முஸ்லிம் அல்லாதவர்கள் மக்காவிற்கு நுழைவதை சவுதி அரேபியா கடுமையாக தடை செய்துள்ளது. இதை நாங்கள் வழங்கணும். இந்த தடையான இஸ்லாமிய கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டிருப்பதுடன் சவுதி சட்டத்திலும் உள்வாங்கப்பட்டுள்ளது. அப்ப ஆக ஒரு டிப்ளமேட்டிக் மிஷன்ல உங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு வரவும் வாய்ப்பு இருக்குது. சோதனை சாவடிகள், விசேட அனுமதி பத்திரங்கள் மற்றும் கண்காணிப்பு வழிமுறைகள் மூலம் இச்சட்டம் கண்டிப்புடன் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இது ஒரு அடையாள ரீதியான கட்டுப்பாடோ அல்லது விரும்பினால் தளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒன்றோ அல்ல. மாறாக சவுதி அரேபியாவில் இயங்கும் அனைத்து வெளிநாட்டு தூதரங்களாலும் இது ஒருமித்து மதிக்கப்படும் சட்டமாகும். அப்ப அதுக்கு ஏற்றப்பெல்லாம் எல்லா இடங்களும் அந்த நியமனம் பண்ணப்பட்டிருக்கு. இதன் விளைவு தவிர்க்க முடியாதது. சட்ட ரீதியாக மக்காவிற்கு நுழைய முடியாத கவுன்சிலர் ஜெனரல் அந்த பதவியின் மிக முக்கியமான பணிகளை முன்னெடுப்பதில் இயல்பாகவே கட்டமைப்பு ரீதியாக தடைகளை எதிர்கொள்வார். இவர் எப்படி போவாரு? இவர் மக்காக்குள்ள போகலுமா? அங்க உள்ள மக்கா அதிகாரிகளை பேச முடியுமா? மதினாங்க போக முடியுமா? அப்ப இது ஒரு முஸ்லிம்களுக்கு இது தேவையில்லாத ஒரு விடை. அதாவது இந்த பதவியின் மூலம் ஒரு தேவையில்லாத வாக்களிப்பை மீண்டும் மீண்டும் இவர்கள் பெறுகின்றார்கள். நாம் ஏற்கனவே லோக்கல் படி தேர்தலில் இவங்க 20 லட்சம் வாக்குகளை பின்வாங்க போற அந்த ரெடியூஸ் பண்ண குறைமணி சொன்னதுக்கான காரணம் அங்கு கொழும்பு வாழ் மக்களின் ஆட்டாக்கள் கை வச்சாங்க. அடே ஆட்டா அவனுல சோடிச்சா உனக்கு என்னடா பிரச்சனை? அவனுக்கு ஏகப்பட்ட வாகனம் அந்த 7 லட்சம், இப்ப 17 லட்சம் எல்லாம் போகுது. 3 லட்சம், 5 லட்சம், 7, 10 லட்சம் அவனுக்குரிய ஆசைய டெக்கரேஷன் பண்ணினா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது வயிற்றுச்சல் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த பதவியும் ஒரு வயிற்றுச்சல் மூலமாக ஒரு இனவரியாகத்தான் இதை பார்ப்பேன். அப்படியாகத்தான் நியமனம் பட்டிருக்க வேண்டும் என்றும் பார்க்கலாம். இது இன்னும் ஒரு பாட்டு செய்தியும் நாம் கொண்டு வர வேண்டும். எனவே மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.